அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் டெல்லியில் நிர்பயா கற்பழிப்பு கொலை சம்பவத்தை விட கொடுமையானது என அதிமுக பொள்ளாச்சி ஜெயராமன் விமர்சித்தார். நிர்பயா கற்பழிப்பு கொலை சம்பவத்தை விட கொடுமையானது உலக புகழ் வாய்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதனுடைய மாணவி சீர்குலைக்கப்பட்டு தமிழகமே வெக்கி தலைகுனியக்கூடிய இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுவதுதான் வெட்கக்கேடான ஒரு செயல். இதை தமிழகம் வன்மையாக கண்டிக்க வேண்டும், கண்டிக்கும். திமுகவின் தோழமை கட்சிகள் என்ன சொல்வார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை மிக கடுமையான கண்டனங்களை எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தெரிவித்திருக்கிறார். கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் பாலியல் பிரச்சனை. தெருவுக்கு 4-5 பானிபூரி கடை இருந்தாலும் வருமானத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்ல. இங்க ஒருத்தர் பானிபூரி கடை வச்சு மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிரச்சனைகளை அரசு மட்டும் தடுக்க முடியாது என்றும் பெற்றோரும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்பும்போது கண்காணிக்கணும். எல்லாமே அரசாங்கம் செய்யுமா? மத்திய அரசு இருக்குன்னா பிரதமர் என்னதான் செய்வார்? அவர் ஒரு மரத்தை நிறுத்தின ஒரு வீட்டையே குடும்பத்தையே கட்டி காக்க முடியல. அவர் என்னதான் செய்வாங்க? அது நம்ம பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை கண்காணிப்பில் வச்சுக்கிடணும். ஆமாம், அதான் பெற்றோர்களும் கடமை இருக்குல்ல. பாட்டை ஒரு பழைய காலத்து பாட்டு, பிள்ளை பெற்று விட்டால் போகிறோமா பேணி வளர்க்க வேண்டுமா தெரியுமான்னு. பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்லபடியாக சமய ஒழுக்கம் உள்ளவங்களும் சமுதாய ஒழுக்கம் உள்ளவங்களும் பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்கணும். அதனால தவறு தான். கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் பாலியல் பிரச்சனைகளை அரசு மட்டும் தடுக்க முடியாது என்றும் பெற்றோரும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். அதாவது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், மற்றவர்கள் யார் என்று அந்த விசாரணையில் தான் தெரியும். எத்தனை பேர் அதை சேர்ந்திருக்காங்களா, இல்லை ஒருத்தர் மட்டும் செஞ்சாரா, இதெல்லாம் விசாரணையில் தெரியும். ஒருவரை கைது செய்து உடனடியாக ரிமாண்ட் செய்து விட்டோம். நாங்கள் விளக்கம் சொல்லிட்டோமே, அவர் எங்கள் திமுகவில் தொண்டர் கிடையாது, அடிப்படை உறுப்பினர் கிடையாது, மாணவர் அணியிலையும் கிடையாது, எங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது. அது நீங்கள் இப்போ அந்த இடத்துல நிற்கிறீங்க, இவர் இந்த இடத்துல நிற்கிறாரு. 2 பேரையும் சேர்த்து இங்கேருந்து ஒருத்தர் கேமரா வச்சு எடுத்துட்டா அது எப்படி சேர்ந்து எடுத்ததாக வராது. அதுபோல் இன்னொருத்தர் சைதாப்பேட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர். அவரை பார்த்து நன்றி சொல்ல எவ்வளோ பேர் வரலாம், வாழ்த்து சொல்ல எவ்வளோ பேர் வரலாம். அந்த மாதிரி இப்போ என்னை சந்திக்க வர்றவங்க பூரா பேர் நேர்மையானவங்களா நல்லவங்களான்னு தெரியாது. அதுபோல் அப்படி வந்தவர்கள் தானே தவிர அவருக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது, நட்பும் கிடையாது. எதுவுமே ஐடென்டிட்டி வெளிப்படுத்தவே இல்லை. அவர் ஏதாச்சும் ரகசியமாக எதுவும் எங்கேயும் கொண்டு வச்சு காமிச்சிருக்கலாம். அரசின் தரப்பில் எந்த விதமான ஐடென்டிட்டியும் வெளியிடப்படவில்லை. எந்த விதமான குற்ற வழக்கு எண் எது அல்லது எந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம், என்ன சம்பவம் நடந்தது, இதை பற்றியெல்லாம் எந்த விதமான விவரங்களும் நாங்கள் வெளியிடவில்லை. ரீட்டைன் பண்ண வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக எங்களிடத்தில் புகார் கொடுத்திருக்க மாட்டார். பாதிக்கப்பட்ட பெண் துணிச்சலோடு புகார் கொடுக்க தளபதியினுடைய அரசியலை கொடுத்தால் நியாயம் கிடைக்கும் என்பதற்காக கொடுத்திருக்கிறார். அந்த பெண்ணுடைய பேரோ மற்றதோ எதையுமே நாங்கள் வெளியிடவில்லை. பாதிக்கப்பட்டவர் யார் புகார் தந்தாலும் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுப்போம். குற்றவாளியை நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். அதில் யார் பாதிக்கப்பட்டாங்களோ தைரியமாக புகார் கொடுக்கலாம். அதாவது செக்யூரிட்டியை நாங்கள் விசாரிக்கிறோம். செக்யூரிட்டி போட்டிருக்கிறோம். 24 மணி நேரமும் அந்த கேம்பஸில் செக்யூரிட்டி இருக்காங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுங்கிறது ஒரு பெரிய கேம்பஸ். அந்த பெரிய கேம்பஸில் என்ட்ரியில் பூராவுமே செக்யூரிட்டி இருக்காங்க. செக்யூரிட்டியை மீறி எதுவும் வர முடியாது. வேறு ஏதாச்சும் வழியில் அவர் அங்கனே பிரியாணி கடை வச்சுருந்தாருன்னு சொல்கிறாங்க. அதனால் வேறு ஏதாச்சும் வழிகளில் உள்ளே புகுந்திருக்கணுமே தவிர என்ட்ரன்ஸ் வழியாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அதையும் நாங்கள் அந்த கோணத்திலும் விசாரிக்கிறோம்.